வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த வாரம் தலையான எஃப்ஜே வந்து ஃபன்னான ஒரு சில விஷயங்கள வந்து ஷேர் பண்ணுறாரு. இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா, நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எஃப்ஜே வந்து முக்கியமாக நான் வந்து இந்த விஷயத்த பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, நான் இந்த விஷயத்த பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சபரிக்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ போன வாரம் வந்து என்னென்னலாம் பண்ணல, நான் உன்னை வச்சு செய்கிறேன் இந்த வாரம் அப்படின்ற மாதிரி சபரி சொல்கிறாரு. அதுக்கு எஃப்ஜே வந்து நான் என்ன பண்ணேன், நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, செருப்பால் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. உடனே அது வந்து அதே செருப்பால் நான் ஒன்று அடிப்பேன்டா அப்படின்ற மாதிரி சபரி வந்து எஃப்ஜேக்கு வந்து முட்டு கொடுக்குறாரு. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து என்ன டார்ச்சர் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் எஃப்ஜே வந்து பண்ணியிருக்காரு. அதை தான் வந்து சபரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்கவே அவர் வந்து சொல்கிறாரு, இன்கேஸ் இந்த வாரம் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா, பிரச்சனை பண்ணுறவன் காலில் போய் விழுந்துருவேன் நான் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து சொல்கிறாரு. ஸோ அது எந்த அளவுக்கு ஃபன்னாக இருக்கும் அப்படின்னாலும், அந்த இடத்துல சீரியஸாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இவர் போய் காலில் விழுந்தாங்க அப்படின்னா, அவங்க கண்டுக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இவர் வந்து அதனால் பல்பு வாங்குவார் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்குது. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நாளைக்கு அவரோட கேப்டன்சி எந்த மாதிரி இருக்குது, இந்த பர்டிகுலர் விஷயத்தை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரா, இல்லை ஒன்லி காமெடிக்காக தான் இதை சொன்னாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா அமித் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த விஷயத்த சொன்னோன்னே அமித் வந்து நான் உன் காலில் விழுந்துருவேன் நான் அப்படின்ற மாதிரி அதே பர்டிகுலர் விஷயத்தை அவருக்கே ரிவீட் அடிக்கிற மாதிரி அமித் வந்து சொல்லியிருந்திருப்பார். ஸோ இந்த மாதிரி ஃபன்னான விஷயங்கள் ஒவ்வொரு வீக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் அந்த இடத்துல வேறு மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த வாரம் எஃப்ஜேக்கு நடக்குதா, இல்லை எஃப்ஜே அதை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறாரா, இல்லை மேபி ஃபன்னுக்காக இந்த மாதிரி சொல்லிட்டு வேறு ஏதாவது புதுசாக வந்து அவர் பண்ணுறாரா அப்படின்றத பொறுத்து இருந்ததாக பார்க்கணும். ஏன்னா அவர் வந்து அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றத வந்து அவரே வந்து பதிவு பண்ணுறாரு. அது எதனால் அப்படின்னா, ஏதாவது பிரச்சனை நடந்தால் காலில் விழுந்துருவேன் அப்படின்றத வந்து ஃபன்னாக சொல்லி முடிச்சிருப்பார். ஸோ எஃப்ஜேவை கண்டஸ்டண்ட்டாக தானே பார்த்துருக்கீங்க, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி இந்த பாயிண்ட்டை சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.